நெஞ்சத்தில் குர்ஆனை சுமந்தவன் கவலைகளை சுமக்க மாட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆயத்துக்களை சுமந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இன்பங்கள் அவனுடைய உள்ளத்தில், உறுதி, ஆற்றல் அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ளும். குர்ஆனை எந்த அளவுக்கு அவன் மிக அதிகமாக அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு படைத்தவனின் நேசமும் படைக்கப்பட்ட மலக்குமார்களின் நேசமும் அவனுக்கு கிட்டும். குர்ஆனை உடையவன், குர்ஆனின்படி செயல்படுவதில் முனைப்பு காட்டுபவன், குர்ஆனை தன் வாழ்க்கையில் டெய்லி தினசரி வீட்டில் ஓதக்கூடியவன், எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவனுடைய குர்ஆன் துவம்சம் செய்துவிடும். சவால் வேணா விடுறோம். இந்த சூனியக்கார பையன்லாம் இருக்கிறான் இல்லையா, இந்த சூனியக்காரன் நாய்கள் என்னத்தை சூழ்ச்சி பண்ணி ஒருத்தனுக்கு சூனியத்தை வச்சு அழிக்கணும், தந்திர மந்திரம் பண்ணி அழிக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் குர்ஆனுடைய பவர் இருக்குது பாருங்க, குர்ஆனின் மிகச்சிறந்த ஆற்றல், அந்த ஆற்றல் அவனை மூச்சடைக்க செய்துவிடும். சூரா நூஹ் இருக்குது பாருங்க, சூரா நூஹை தொடர்ந்து ஓதுவதாகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையின் சரித்திர நாயகனாகவும் உலகத்தில் குறைகளற்ற ஒரு மிகச்சிறந்த பரிபூரணமான வெற்றியாளனாகவும் திகழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பெரும் அற்புதமான வாய்ப்பு தான் குர்ஆன் ஷரீஃப் என்பது. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தின் வாழ்க்கையில் ஒரு மூமின் பெரும் பாக்கியசாலி என்பதற்கு அவன் வாய் திறந்து அலிஃப் லாம் மீம் தபாரக்கல்லதி அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கத் சமி அல்லாஹ் வ இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் وقال الذين عما يتساءلون سيقول السفهاء. இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் திறம்பட ஓதுவதே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் பாக்கியம் என்று சொல்வேன். எத்தனை வசீஃபாக்கள் சொல்லப்படுது, அந்த வசீஃபாக்கள்ல பெரும்பாலானவைகள் எதை சார்ந்தது? நாம் சொல்லக்கூடிய வசீஃபாக்கள் அல்லது எம் போன்ற எத்தனையோ உலமாக்கள் சொல்லக்கூடிய வசீஃபாக்கள், இது அனைத்துமே பெரும்பாலும் குர்ஆனை சார்ந்தது. அதுக்கப்புறமா தான் ஹதீஸ்ல உள்ள ஒவ்வொரு துவாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்கள் சொல்லித் தரப்படுகிறது. ஏன் அந்த ரசூலே அதிகமாக உங்களுக்கு வசீஃபாவாக சொல்லி தந்தது எதை? குர்ஆன் ஷரீஃபை. அந்த குர்ஆனை 1-2 ஆயத்துக்கள் வசீஃபாக்களாக வந்தால் அதை ஸ்கிரீன்ல போடுங்க, அதை நாங்கள் பைஹாட் பண்ணணும்னு சொல்லி ஆர்வப்படக்கூடிய நீங்கள் குர்ஆனை மட்டும் ஏன் ஆர்வப்படாமல் உங்களுடைய மனதில் நிறுத்தாமல் இருக்கிறீர்கள்? நிறுத்தி விடுங்கள் சகோதரர்களே. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? முஸ்னத் அஹமதிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸை உங்களுக்கு நான் சொல்வேன். இதைவிட உலகத்தில் வேறு என்ன பேருபகாரம் எனக்கு தேவை, என்ன பெருங்கருணை எனக்கு தேவை என் இறைவனிடமிருந்து? கியாமத் நாள்ல குர்ஆனை நேசித்தவன், குர்ஆனை வாசித்தவன், குர்ஆனை ஆசித்தவன் எழுப்பப்படுறான். எழுப்பப்படும் போது நிறம் மாறி இருப்பான். கபருக்குள்ளே இருந்ததுனால அவனுடைய நிறங்கள்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே எழுப்பப்படுறான். எழுப்பப்பட்ட உடனேயே அவன் பக்கத்தில் ஒரு அழகிய தோற்றம் கொண்ட ஒரு வாலிபன், பெண்ணாக இருந்தால் வாலிப பெண். நான் யார் தெரியுமா? ஹல் தரிஃபுனி, என்ன நீ அறிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. உடனே அவன் சொல்றான், மாரிஃபுக்க, உன்னை நான் அறிய மாட்டேன், நீ யாருன்னு தெரியல, நான் இப்போ பயத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன்னா கபரில் இருந்து எழுப்பப்பட்ட உடனே நீதி விசாரணைக்கு பிறகு நரகமா சொர்க்கமா இந்த ஒரு பதட்டத்திலையும் பயத்தில் இருக்கும்போது இந்த நபராக வம்படியா போய் நான் யார் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது பயத்திலையும் பதட்டத்திலையும் உங்களை தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான். திருப்பியும் கேட்குது, ஹல் தரிஃபுனி, நல்ல பாரு, என்ன தெரியல. உடனே அவன் சொல்றான், மாரிஃபுக்க, உன்னை நான் அறியல, உன்னை நான் தெரியல, எனக்கு தெரியல. மூன்றாவது முறையாக அது சொல்கிறது, அன ஸாஹிபுக அல் குர்ஆன், நான் தான்ப்பா உன்னுடைய தோழன். யாரை நீ விரும்பினாயோ, யாரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாயோ, யாரை மனதுக்குள் வைத்து காதலித்தாயோ அந்த தோழன் நான் தான். ஆனா சாஹிபுக அல் குர்ஆன், குர்ஆன் என்ற உன்னுடைய தோழன். உடனே கண்கள் அப்படியே கண்ணீர் வடியுது. மறுமை நாளில் தாயும் தன்னை வெறுத்து விட்டால், தந்தையும் வெறுத்து விட்டான்,
பிள்ளைகள் ஒரு தம்முடி நன்மை கூட தரமாட்டோம், ஓடுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருச்சு. அந்த சனி என்க உலகத்திலேயே துவா செய்யல, மறுமை நாளில் எங்க போய் அதட்ட நான் உதவி தேடுறது? அப்படி இருக்கையில என்னை நோக்கி எனக்காக வந்து நான் உன் தோழன் என்று சொல்லக்கூடிய என் ரப்பின் குரான், அல்லாஹு அக்பர், பார்க்கிறான். தக தக என்று ஆர்வம் மேலிடக்கூடிய அந்த கண்களால் அந்த குரானை வெறித்து பார்க்கிறான். சகோதரர்களே, வெறித்து பார்க்கிறான். அது சொல்லுது பாருங்க, கடும் வெப்பத்துல உன்னை நான் தாகிக்க வச்சம்பா, இரவுல கண் விழிக்க வச்சேன். கடும் வெப்பத்துல உன்னை தாகிக்க வச்சம்பா, இரவுல நான் உன்னை கண் விழிக்க வச்சேன். குரானுடைய கட்டளைப்படி நீ செயல்பட்டதுனால எல்லா விஷயங்களையும் கரெக்டா இருந்த. வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரம் நல்ல விற்று அதுல லாபம் பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. ஆனால் நீ அவன் சம்பாதிச்சதை விட அதிகமாக லாபத்தை நீ இப்போ சம்பாதிக்க போற, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அது விளைகிறது. உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வா என் அடியானே வா, அவங்க வலது கரத்துல ஆட்சி கொடுத்துட்றான். இப்ப நீதான் மன்னன். உலகத்துல கடை கோடியில ஒரு பிளாட்பாரத்துல கடையை வச்சுக்கிட்டு அல்லது உள்ளத்துல புழுங்கி புழுங்கி பொருளாதாரத்துல அல்லது வேறு வகையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயே, இப்ப நீதான் மன்னன், மன்னாதி மன்னன். வலது கரத்துல ஆட்சி கொடுக்கப்படுது. இடது கரத்துல எதுமா கொடுக்கப்படுது? சொர்க்கத்துடைய நிரந்தர இருப்புக்கான சான்றிதழ் பத்திரம் கொடுக்கப்படுது. அல்லாஹ் அக்பர். மேலும் சொல்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தலை மீது கண்ணியம் கம்பீரம் என்ற கிரீடத்தை அல்லாஹு தஆலா அணிவிக்கிறான். அணிவிச்சு அவனை பெத்த தாய் தகப்பன், இப்பேற்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு விலை மதிப்பற்ற அதி அற்புதமான ஆடைகள் அந்த பெற்றோருக்கு அணிவித்து அல்லாஹ் அழகு பார்க்கிறான். அவங்க கேட்குறாங்க, எதனால் இந்த பாக்கியம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு. உடனே நீ பெத்த பிள்ளைய குரானை ஓத வச்ச பத்தியா, அதுக்காக தரப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட உடனே இவன் பக்கம் திரும்புறான் அல்லாஹு தஆலா, ஓது ஓது. உலகத்தின் வாழ்க்கையில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அப்துல் வஹாப் உனக்கு உஸ்தாதாக இருந்தான், அப்துல் ரஹீம் உனக்கு உஸ்தாதாக இருந்தான், முஸ்தபா உனக்கு உஸ்தாதாக இருந்தான், அல்லது நான் என்னை சொல்கிறேனே முகமது ஷமீம் உனக்கு உஸ்தாதாக இருந்தான். இன்று நான் உஸ்தாது உனக்கு, ஓது ஓது. நீ எவ்வளவு ஓதுகிறாய் அவ்வளவு இஸ்ஸத், அவ்வளவு கண்ணியம், அவ்வளவு அந்தஸ்து உனக்கு தரப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்குமே தரணும் சகோதரர்களே. உலகத்தில் பிறந்த அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஓத 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 அவன் தரஜாக்கள், அவன் தாமதமா ஓதுனாலும் சரி, நிறுத்தி நிறுத்தி ஓதுனாலும் சரி, அவன் எவ்வளவு ஓதுறானோ அவ்வளவு தரஜாவை அல்லாஹ் தஆலா அவனுக்கு தர்றான். அவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? என் வாழ்க்கையில குரானை எடுத்து ஓதக்கூடிய நேரங்களை கணக்கிட்டு விடலாம், அற்ப சொற்ப நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும். என் பிள்ளைகளை மக்த மர்சாக்கு நான் அனுப்புறேன், மர்சாக்கல்ல படிக்க வைக்கிறேன். ஆனால் படிப்பு தேர்வு லொட்டு லொசுக்கு இதுக்காக நான் பலிகடாவாக ஆக்குவது என்னுடைய மார்க்க கல்வியை, என் பிள்ளையின் மார்க்க கல்வியை. மர்சாக்கு வரமாட்டான் 10 நாளைக்கு, ஏன்? எக்ஸாம் சொல்றார், எக்ஸாம். ஆகிரத்துல படைத்த ரப்புக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்த பல பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டாமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புரிந்து கொள்ள வேண்டும். நெஞ்சத்தில் குர்ஆனை சுமந்தவன் கவலைகளை சுமக்க மாட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஆயத்துக்களை சுமந்திருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக இன்பங்கள் அவனுடைய உள்ளத்தில், உறுதி ஆற்றல் அவனுடைய உள்ளத்தில் குடிகொள்ளும். ஆனால் எந்த அளவுக்கு அவன் மிக அதிகமாக அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு படைத்தவனின் நேசமும் படைக்கப்பட்ட மலக்குமார்களின் நேசமும் அவனுக்கு கிட்டும். குர்ஆனை உடையவன், குர்ஆனின்படி செயல்படுவதில் முனைப்பு காட்டுபவன், குர்ஆனை தன் வாழ்க்கையில் டெய்லி தினசரி வீட்டில் ஓதக்கூடியவன், எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் அவனுடைய குர்ஆன் துவம்சம் செய்துவிடும், துவம்சம் செய்துவிடும். சவால் வேணா விடுறோம். இந்த சூனியக்கார பையன்லாம் இருக்கிறான் இல்லையா, இந்த சூனியக்காரன் நாய்கள் என்னத்தை சூழ்ச்சி பண்ணி ஒருத்தனுக்கு சூனியத்தை வச்சு அழிக்கணும், தந்திர மந்திரம் பண்ணி அழிக்கணும்னு சொல்லி நினைச்சாலும் குர்ஆனுடைய பவர் இருக்குது பாருங்க, குர்ஆனின் மிகச்சிறந்த ஆற்றல், அந்த ஆற்றல் அவனை மூச்சடைக்க செய்துவிடும்.
அந்த சூனியக்காரனை மூச்சடைக்க செய்துவிடும், கடைசியில் அழித்தும் விடும். அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது. சூரா நூஹ் இருக்குது பாருங்க, சூரா நூஹை தொடர்ந்து ஓதுவதாகிறது பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய சூனியத்தை சுட்டு பொசுக்கிவிடும் சகோதரர்களே, வலுவிளக்க செய்துவிடும். சூரத்துல் ஜின் ஷைத்தானின் முதுகெலும்பை முறித்துவிடும். கெட்ட ஜின்களின் சகவாசத்தை, அக்கிரமங்களை, அநியாயங்களை அடித்து ஒழித்துவிடும் சகோதரர்களே. அதனால இன்னையிலிருந்து எடுங்க, தயவு செய்து எடுங்க. வசீஃபாக்களை கேட்பதில் எவ்வளவு முனைப்பு காட்டுறோம். அந்த ஆயத்துக்கள் எந்த நம்பரு, எந்த ஆயத்து அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மெனக்கிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். நீங்க கமெண்ட்ஸ்ல இந்த ஆயத்து எங்க வருதுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, தேடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேடல் முழுமை பெற வேண்டும், அந்த தேடல் பரிபூரணம் பெற வேண்டும். குர்ஆனின் காதலர்களாக இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய எனக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ, இந்த அற்புதமான இந்த விஷயங்களை உங்களுக்காக சேகரம் செய்து சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.